தன் உடலில் சுமந்து உயிர். நம்ம என்னைக்காவது நம்ம சின்ன வயசுல நினைச்சு பார்க்க முடியாது. அம்மா போனான்னா நம்ம பூர்ணசக்தி சேனல் மூலமா உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு. அம்மாவை பத்தி சில வரிகள், வார்த்தைகள் மூலமா, பாட்டு மூலமா பார்த்துட்டே கேட்கலாமா? உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே, தாயே தன் உடலில் பூர்ணசக்தி பூர்ணசக்தி உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே, தாயே தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீ. எங்கள் அம்மாவை நினைக்கும் போது எனக்கு அவங்களுடைய கடின உழைப்பும் சுறுசுறுப்பும் தான் ஞாபகம் வருது. ஷீ இஸ் த வெரி ஹார்ட் ஒர்க்கர், குட் ஹார்ட் ஒர்க்கர். அம்மான்றோ நம்ம லைஃப்ல எப்போதுமே ரொம்ப முக்கியமானவோ. நம்ம என்னைக்காவது நம்ம சின்ன வயசுல நினைச்சு பார்க்க முடியாது. அம்மா போனான்னா நம்ம எப்படிடா இருக்க போறோம் அப்படின்லாம் ரொம்ப இமோஷ்னலா நம்ம நினைப்போம். ஆனா ஒரு ஏஜ் ஆகும்போது அவங்களுக்கும் ஏஜ் ஆகுதுன்றதை நம்ம புரிஞ்சுட்டு நடந்தோம்னா அதுதான் நம்ம அது பண்ற பெரிய அவங்களுக்கு உதவி. பகவான் எங்களுக்கு தந்த அருமையான ஒரு பொக்கிஷம் அம்மா நீ. உன்னுடைய உயர்ந்த பண்புகளும் அபார திறமைகளும் நல்ல குணங்களும் எங்களை எப்பவுமே பெருமைப்பட செய்த அம்மா. மதர்ஸ் டே அன்னைக்கு உங்களை ஸ்பெஷலாக நினைக்கிறோன்னு நினச்சிக்காதேம்மா. அம்மா உன்னை தேடுகிறேன் நல்லும் பகலும் எங்கெங்கும். அம்மா, இன்னொரு பிறவி எடுத்தாலும் நீ அம்மா, நான் பொண்ணு. இல்ல நான் அம்மா, நீ பொண்ணு. நீ பசுமாடா ஆனா கூட நான் உன் கண்ணுக்குட்டி. ஓகேவா? அம்மா, பூர்ணசக்தி சேனல் மூலமா உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு பொறுமைக்காரி அம்மா இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. நான் ஒரு சின்ன சின்ன விஷயம் சாதிச்சாலும் நான் ஏதோ உலகத்தையே வென்ற மாதிரி என்னை பெருமைப்படுத்துறமா நீ. என் பிரியமான அம்மா, என் 20 வயதில் கல்யாணத்துக்கு முன்பே நீ இறந்து விட்டாய். பூத வீட்டில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சிறிது பயத்துடன் இருந்தேன். ஆனாலும் உன்னுடன் இருந்த சமயத்தில் நீ செய்யும் காரியங்களை கவனித்து வந்ததால் அவை மனத்தில் பதிந்து இருந்தது. என் வெற்றிக்கு காரணம் உன் ஆசிதான். அம்மா, நான் பண்ண புண்ணியம் உனக்கு நான் மகளா வந்தது. என்னை எப்படி இருக்கணும் லைஃப்லேன்னு சொல்லி என்னை ஒரு ஒரு ஃபுல் ஃபார்ம் ஆஃப் லவ்வோட என்னை ஆக்கி விட்டதுக்கு மிக மிக நன்றி. என் அன்னைக்கு ஓர் நினைவு அஞ்சலி. அன்பு சிகரமாக இருந்த இந்த எழில் குடிலை அன்புக்காக அரை நொடியில் ஏங்க வைத்து விட்டாய். எங்கு சென்றாலும் உன் நினைவு வாட்டுகிறது. எதை எடுத்தாலும் உன் ஞாபகம் வந்து வதைக்கிறது. நீங்கள் செய்த தியாகங்கள், கடினமான சூழ்நிலை மீட் பண்ணது எல்லாம் எங்கள் எப்போதுமே ஞாபகம் இருக்கு எங்களுக்கு. அதுக்காக ரொம்ப நன்றியோடு நான் உங்களை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அம்மா, நான் கண்ட முதல் தெய்வம் நீதானம்மா. உன் தியாகம் ஒன்றே என் சுவாசத்தின் ஆச்சாரம். உன்னை ஒளியாக்கி என்னை வார்த்தெடுத்த சிற்பி நீதானம்மா. உன் தியாகத்திற்கு ஈடு இன்னை எதுவும் இல்லையம்மா இவ்வுலகில். அம்மா, 9 மாசம் வயிற்றுல, 3 வருஷம் இடுப்புல, எப்பவுமே இதயத்துல நீ வச்சுக்கிறது ஒரே ஒரு அம்மா தான். நீ உன்னை அம்மாவா எனக்கு நான் அடையறதுல நான் எவ்வளவோ பெருமைப்படுறேன். ஹலோ அம்மா, எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப நன்றாக இருக்கிறது. நீங்கள் எங்களை ஆசீர்வாதம் செய்யவும் மிகவும் நன்றி. சித்தி, உங்களை ஒரு தரமாவது அம்மான்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நீங்க எங்களோட அம்மா தான். ஆனா நம்ம குடும்பத்துல நாங்க எல்லாருமே உங்களை சித்தின்னே கூப்பிட்டு பழகிட்டோம். ஆனா எனக்கு அம்மான்னு உங்களை நேர்ல கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு. கூப்பிடவே முடியல. இதுல கூப்பிடுறேன். அம்மா, அம்மா. அம்மா, நான் உங்கள் பையன் ஸ்ரீதரன் பேசுகிறேன். நீங்கள் சின்ன வயசில் எங்களை எல்லாம் நல்லா வளர்த்து நிறைய தியாகங்கள் செய்து எங்களை நல்லா முன்னே கொண்டு வந்தீங்க. அதை நான் இன்றைக்கி நினைச்சு பார்க்குறோம். உறங்கா மனதில் உறைந்த என் அம்மா, காலத்தால் ஓடி கரைந்து சென்றவள், நுரைபோல் எங்கள் அனைவரையும் அன்பால் கட்டி அணைத்து வாழ்ந்த உத்தமி,
அவள்தான் என் தாய். என் அம்மா அன்பே உருவானவர், பாசத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்டவர், அமுதூட்டி ஆனந்தப்பட்டவர், என்னை செதுக்கி செதுக்கி உருவாக்கியவர். என் மூன்றெழுத்து தெய்வமே, எனக்கு உயிர் கொடுத்த அன்னையே, உன்னை மறப்பதென்பது முடியாத காரியம். தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீ. தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீ. உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் உருகும் தாயே. உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் உருகும் தாயே. உன் காலடி மட்டும் தருவாய் தாயே, சொர்க்கம் என்பது பொய். உயிரும் நீ உடலும் நீ உறவும் நீ தாயே. விண்ணை படைத்தான் மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஒலியும் படைத்தான். விண்ணை படைத்தான் மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஒலியும் யாருக்கெல்லாம் அம்மாவை பிடிக்குமோ அவங்கெல்லாம் இதை செய்யணும். புரியுது? யாருக்காவது அம்மாவை பிடிக்காம இருக்குமான்னு தானே கேட்குறீங்க. அதுதான் என் ஆசையும். நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு விஷயம் கட்டாயமாக பண்ணணும். கமெண்ட்ஸில் போய் உங்கள் பேர், உங்கள் அம்மாவோட பேர், உங்கள் அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இதை பதிவு பண்ணுறீங்களா? பூர்ண சக்தி, a gateway to graceful aging. Ga ga ma ga ma ri sa ni re sa pa ma ga ma da ma ga ri sa ni re sa ga ma sa ni sa dha ni ma da ga ma ri ga sa ni sa da ni sa ma ga ni sa pa ma ga sa ni sa ga ma. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.